2 கேள்விகளுக்கு விடைகாணவர்களே அந்த நிகழ்ச்சி இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற நிலைதான் சொல்ல விரும்புகின்றோம். ஏன் தொல்காப்பியத்தை கற்க வேண்டும், ஏன் தொல்காப்பியம் கற்பிக்கப்பட வேண்டும், இந்த 2 நிலைக்குரிய வினாவுக்குரிய விடையை நாம் அளித்தால் அதுவே இங்கே தொல்காப்பிய பட்டயம் பெறுகிறவர்கள் அண்ணா அவர்களோ பட்டயம் பெறுவதை நிகழ்த்துற பொழுது இங்கிருந்து செல்லுகிறவர்கள் தொல்காப்பியத்தை எப்படியெல்லாம் பரப்ப வேண்டும், தாம் கற்றது என்ன, கற்க வேண்டியது என்ன, கற்றதை எப்படி பிறருக்கு நாம் சொல்ல வேண்டும், அதனால் இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் என்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது, நிகழப்பட வேண்டும் என்ற கனவினை கருத்தினை வாழ்த்துறையாக பாராட்டுறையாக வழங்குவதற்காக திருச்சி புனித வரலாறு கல்லூரியுடைய மேலாள் தமிழ்துறை தலைவர், எங்களுடைய கெழுதகை நண்பர், எங்கள் பகுதியை சார்ந்தவர், நல்ல தமிழறிஞர், தமிழ் ஆர்வலர், தமிழ் ஆய்வாளர் ஐயா முனைவர் வளனரி ஐயா அவர்கள் இப்பொழுது பேருரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். அவருக்குரிய கால அளவு 1/2 மணி நேரம். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குதியா? கேக்குது. திருவையாறு அப்பைக்கோ தொல்காப்பிய ஆய்வு இருக்கையும் ஆஸ்திரேலியா மெல்போர்ன் தொல்காப்பிய மன்றமும் இணைந்து நடத்துகிற இந்த தொல்காப்பிய சொல்லிலக்கண புலமையர் பட்டமளிப்பு விழாவில பட்டை விழாவில பங்கேற்று இந்த பேருரை ஆற்றுவதில மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்திருக்கிற தொல்காப்பிய பரப்பு பணிக்கே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் சுந்தரேசன் நரேசன் ஐயா அவர்களே, பல்லாற்றானும் கல்வி பணியாற்றுவதோடு இந்த அவ்வையினுடைய தமிழ் பணி இன்னும் தமிழ் ஆய்வு பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற தற்காலத்தில் இந்த புலமையர் பட்டப்படிப்பு தொல்காப்பியத்தை உலகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய கழுதகை நண்பர் அவ்வை கோட்டத்தினுடைய இயக்குனர் மு கலைவேந்தர் ஐயா அவர்களே, இந்த பட்டமளிப்பு விழாவிலே பட்டம் பெறுகிற பட்டதாரிகளாக இருக்கக்கூடிய அறிவு சார்ந்தவர்களே அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த தொல்காப்பிய சொல்லிலக்கண புலமையர் பட்டம் ஏன் பெற வேண்டும், நீங்கள் இந்த பட்டம் பெற்ற பிறகு எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தொல்காப்பியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன போன்ற சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் இங்கே வந்திருக்கிறேன். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தொல்காப்பிய மரபை பின்பற்ற வேண்டும். அது என்ன தொல்காப்பிய மரபு? நம்முடைய தொல்காப்பியர் அவருடைய தொடரியல் கோட்பாடுகளை கூறுகிற கிளவியாக்கத்துல ஒரு கருத்தை சொல்வார். இந்த பெயரிலை கிளவி இருக்கிறதே, இந்த இயற்பெயர்கள் இருக்கின்றனவே அவை அந்த சிறப்பு பெயருக்கு பின்னால வர வேண்டும் என்பார். இளையர், கலையியல் முதுவர் அல்லது நிறைஞர், அந்த பட்டங்கள் எல்லாம் சிறப்பு பெயர்கள். அந்த சிறப்பு பெயர்களை நாம் பெயருக்கு முன்னாலே போட வேண்டும் என்பதுதான் நண்பர்களே தொல்காப்பியம் நமக்கு சுட்டி காட்டுகிற மரபு. அப்போ நாம் இனிமேல் எந்த ஒரு பட்டம் பெற்றாலும் இப்ப தொல்காப்பிய புலமையர் அப்படின்னு போட்டுக்கிட்டு கனிமொழி, தொல்காப்பிய புலமையர் ரேவதி என்றெல்லாம் பயன்படுத்துவதுதான் சரியாக இருக்க முடியும். இதைத்தான் நாம் தொல்காப்பிய மரபு என்று குறிப்பிடுகிறோம் நண்பர்களே. இங்க தலைவர் அவர்கள் குறிப்பிடுகிற போது ரொம்ப அழகாக சுட்டி காட்டினார். நீங்கள் படித்த பட்டம் பெற்றிருக்கிற இந்த தொல்காப்பிய சொல்லதிகாரம் இருக்கிறதே, இந்த சொல்லதிகாரம் உருவனியல் மட்டுமில்ல, தொடரியல் மட்டுமில்ல, அகராதியியல் மட்டுமில்ல, இன்ன பிற துறைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அப்போ சிண்டாட்டிக்கல் தியரி ஆஃப் தொல்காப்பியம், மார்ஃபாலஜிக்கல் தியரி ஆஃப் தொல்காப்பியம், இந்த லெக்சிகாலஜி ஆஃப் தொல்காப்பியம் என்றெல்லாம் நீங்கள் பல்துறை அறிவை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த இயங்கலை வகுப்புல நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த தொல்காப்பிய அறிவு இருக்கிறதே உங்களுக்கு பல்லாற்றானும் பயன்படும். உலக தமிழ் உறவுகளை நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம். நம்முடைய சாவே சுப்பிரமணியா அவர்கள் புத்தகமே வெளியிட்டு இருக்கிறார்கள். தொல்காப்பியம் யுனிவர்சல் ஃபர்ஸ்ட் கிராமர். அப்ப இந்த பிரபஞ்சத்துல தோன்றிய முதல் இலக்கணம்
உலக மொழிகளுக்கான இலக்கணம் கிட்டத்தட்ட ஒரு 48 நூற்பாக்கள் அவர் பட்டி எழுதார். அதெல்லாம் நீங்க படித்திருக்கிறீர்கள். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. வாட் இஸ் மார்பிம் அப்படின்னு கேட்டா மினிமம் மீனிஃபுல் யூனிட் ஆஃப் லாங்குவேஜ் என்பார்கள் மொழியல்ல. தொல்காப்பியர் அதை எப்பவே 5300 ஆண்டுகளுக்கு முன்னரே பொருள் குறிப்பதெல்லாம் சொற்கள், பொருள் குறிக்காவிட்டால் அது ஒளிதானே தவிர அது சொல்லி இல்லை என்கிற பொருள்ல மிக நுட்பமாக எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. அப்போ நாம் நம்முடைய தோலை நிமிர்த்தி சொல்லிக் கொள்ளலாம். எங்கள் தமிழ்ல எழுதப்பட்டிருக்கிற தொல்காப்பியம் அது ரொம்ப முக்கியமானது. சச்சிதானந்தம்னு ஒரு அறிஞர் மலையாளத்தில் இருக்கார், ஒப்பிலக்கிய அறிஞர். அவர் அடிக்கடி சொல்லுவார், எழுதப்பட்ட தமிழ் இலக்கியம், தமிழிலே எழுதப்பட்ட தமிழ் இலக்கணத்தை படிக்கிறார்கள். அப்படியானால் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இவற்றுடைய முதல் இலக்கணங்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கின்றன. இன்னும் பிற இந்திய இலக்கணங்கள் பல ஆங்கிலத்தில் இருக்கின்றன. அப்போ அந்த பெருமை நம்முடைய தொல்காப்பியத்துக்கு கிமு காலத்திலேயே இருந்திருக்கிறது என்பதை நீங்க கவனத்தில் கொள்ளணும். நீங்கள் பெற்றிருக்கிற இந்த பட்டம் இருக்கிறத மிக சாதாரண பட்டம் இல்லை நண்பர்களே. அப்போ பெயர்நிலை கிளவி காலம் தோற்றா. உலகத்துல எல்லா மொழியிலையும் பெயர் சொற்கள்ல காலம் தெரியாது. தமிழ், ஆங்கிலம், மலையாளம், கன்னடம் உலகத்துல எந்த மொழியா இருந்தாலும் எல்லா மொழிகளிலுமே பெயர் சொல் வேற்றுமை உருவை இருக்கும். இது ரொம்ப அடிப்படையானது. உலகத்துல அனைத்து மொழிகளிலேயும் விலை எனப்படுவது வேற்றுமை கொள்ளாது. அப்போ இது போன்ற நுட்பமான சிந்தனைகள். அப்ப தொல்காப்பியம் என்பது உலக மொழிகளுக்கான இலக்கணம். அதுவும் நீங்கள் படித்திருக்கிற சொல்லதிகாரம் இருக்கிறதே, அந்த சொல்லதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிற வேற்றுமையியல்ல சொல்லப்பட்டிருக்கிற பெயர் இலக்கணம், வினை இயல்ல பேசப்பட்டிருக்கிற வினை சொல்லுக்கான இலக்கணம் நம்ம பேசுகிறோமே, அங்க சொல்லப்படுகிற அத்துணை சொற்களுக்கான விளக்கங்கள். அதனால்தான் லெக்சிகாலஜி, அகராதியியல் கூறுகள் அங்க மிகுதியாக இருக்கின்றன. உரியியல் நம்ம பேசுறோம். அப்ப தொல்காப்பியம் தொடக்க நிலையில நமக்கு கிடைக்கிற ஆவணம். அதுக்கு முன்னால நிறைய சிந்தனைகள் இருந்திருக்கின்றன. அப்போ தொடக்க நிலையில நமக்கு இந்த லெக்சிகாலஜிலாம் என்னன்னு உலகத்துக்கு அறிவுறுத்தியது. ஆமா, கவவு அகத்திடுதல் அப்படின்னு ஒரு தொடர் நீங்க படிக்கிறீங்க. கவவுக்கை எகிழாதுன்னு சிலப்பதிகாரத்துல படிக்கிறோம். அப்போ அதுக்கு என்ன பொருள்? கோவலனும் கண்ணகியும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஒருவர் ஒரு உள்ளங்கையிலே உள்ளங்கையை வைத்து உறுதி செய்கிறார்கள். அந்த அகத்து இடுதல், அகத்து இடப்பட்ட அந்த கை இருக்கிறதே அது நிகழாமல் இருக்க வேண்டுங்கிறப்போ அந்த கவவுங்கிற சொல்லுக்கு தொல்காப்பியத்துக்கு போனாதான் நமக்கு விளக்கம் கிடைக்கும். இன்றைக்கு செவியல் இலக்கியங்கள் 41 என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த இலக்கியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் நண்பர்களே, அவசியம் இந்த தொல்காப்பிய புலமை உங்களுக்கு வேண்டும். அந்த புலமையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்கிற பெருமை உங்களுக்கு இருக்கிறது நண்பர்களே. நீங்கள் தோள் தட்டி நிமிர்ந்து நீங்கள் சொல்லலாம், நான் தொல்காப்பியத்தை படித்திருக்கிறேன் என்று. அப்போ எல்லா தொல்காப்பிய கூறுகளையும் நம்ம இந்த இப்ப நீங்க உதாரணமா உயர்நிலை என்மனார் மக்கள் சுட்டேன் படித்திருக்கிறீர்கள். உலகிலேயே உயர்திணை அகிரிணை என்கிற பாகுபாடு இருக்கிற ஒரே மொழி தமிழ் தான். நுட்பமா கவனிக்கணும். சிவஞான முனிவர் சொல்லுவார், சான்ஸ்கிரிட்ல இது இல்ல. பிறகு பல்வேறு அறிஞர்கள் இதெல்லாம் வடமொழிக்கு கிடையாது. இப்ப நம்ம உரிமை பன்மை ஒன்று பலனம்னா அவங்க உரிமை இருமை பன்மைம்பாங்க. உயர்திணை அகிரிணைக்கு வேறுபாடு எங்க கிடையாது. நீங்கள் படித்திருக்கிறீர்கள் நண்பர்களே. அந்த திணைப்பால் பற்றிய கோட்பாடுகள் நகானொற்றை ஆடுவரி சொல், நகானொற்றை மகடுவரி சொல், பிரகானந்த பகர இறுதி, மாரியன் இறுதி, இவையெல்லாம் பல்லோர் அறியும் கிளவி என்னெல்லாம் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் நண்பர்களே. அப்படி படித்திருக்கிற அந்த பால் பாகுபாடு இருக்கிறதே அறிவியல் பூர்வமான பால் பாகுபாடு என்பது நீங்க கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா தமிழோடு இணையான தொன்மை மிகுந்த வடமொழியில நீங்க அலிப்பால்னு ஒண்ணு இருக்கும். விகுதியை கொண்டுதான் அங்க முடிவு பண்ணுவாங்க. நீங்க அஷ்டாத்தியாயி நீங்க எவ்வளவு படிச்சாலும் அவங்க அந்த வேதத்துக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய இலக்கணத்துல நுட்பமாக வேறுபடுத்துவது நம்ம கவனிக்கிறோம். அதனாலதான் சிவஞான முனிவரும் சரி, நீங்க சமஸ்கிருத சிந்தனை பணியில் இருந்த பீசா சுப்பிரமணிய சாஸ்திரியாக இருந்தாலும் சரி, தேவனைய பாவனராக இருந்தாலும் சரி, இந்த தொல்காப்பியத்துல ஆழங்கால் பட்ட அத்துணை அறிஞர்களுமே இந்த சான்ஸ்கிரிட்டுக்கும் தமிழுக்கும் தொடர்பு இல்லை. இது திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது. இங்கே வேற்றொற்கள் இப்படித்தான் இருக்கும். வேற்றுமை அப்படின்னா அங்க அழகை மகளைமா, அழகுங்கிறது பண்பு பெயர், மகள்ங்கிறது இயற்பெயர். அங்க வேற்றுமை உருவு அழகுக்கும் வரும் மகளுக்கும் வரும். சுந்தரியம் நாரியம் அந்த அம்ங்கிற அந்த வேற்றுமை உருவு இருக்கிறதே
ரெண்டுலையும் வரும். ஒருமைக்கு ஒரு வேற்றுமை உறுப்பு, இருமைக்கு ஒரு வேற்றுமை உறுப்பு, ஆண்பாலுக்கு ஒரு வேற்றுமை உறுப்பு, பெண்பாலுக்கு ஒரு. தமிழ்ல அப்படி இல்ல. தமிழ் வேற்றுமை இலக்கணம் என்பது மிக முதிர்ந்தது. அதனாலதான் தொல்காப்பியர் வேற்றுமை இயல், வேற்றுமை மயங்கியல், விளிமரபுன்னு 3 இயல்களை வைத்திருப்பார். நீங்கள் தலை நிமிர்ந்து பேசலாம். எங்கள் தமிழில் இருக்கிற வேற்றுமை இருக்கிறதே, அது தனித்தன்மை வாய்ந்தது. இன்றைக்கு நண்பர்களே, உங்களுக்கு ஒரு பெரிய சவால் காத்திருக்கிறது. இங்கே வந்திருக்கிற பட்டம் பெற்றிருக்கிற உங்களுக்கு எல்லாம் என்ன சவால் காத்திருக்கிறது? பாரதிய பாஷா சமிதின்னு ஒரு அமைப்பு 2022 ஏற்படுத்தப்பட்டு பிப்ரவரி மாதம் 2026 ஒரு பெரிய ஆய்வு கட்டுரை தொகுதியை வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த தொகுதியில என்ன சொல்லி இருக்கிறார்கள்? ரொம்ப நுட்பமான நண்பர்கள் கவனிக்கணும் நான் சொல்ற செய்திய. இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளிலும் சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றின என்கிற கோட்பாட்டை முன்பு அந்த பாரதிய பாஷா பரிவார் என்கிற கோட்பாடு உங்கள் முன்னாலே மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அப்படியானால் ஏசியோ ஏசியாட்டிக் ஃபேமிலி என சொல்லப்படுகிற காசி மொழி உள்ளிட்ட மொழிகள், சீனோ திபெத்தியன் மொழி என சொல்லப்படுகிற மிசோ மொழி உள்ளிட்ட மொழிகள், தமிழ் உள்ளிட்ட திராவிட மொழிகள் இன்றைக்கு ஐரோப்பியர்கள் சுட்டி காட்டுகிறார்களே, வட திராவிட மொழி, நடு திராவிட மொழி, தென் திராவிட மொழி இல்லை மட்டும் இல்லை நண்பர்களே. இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகள் ஈரான் ஈராக் இருக்கிறது, அங்க எலாமைட்டு மொழி, கிமு 500 அழிந்து போன மொழி. அந்த எலாமைட்டு மொழியை திராவிட மொழி குடும்பம் என கூறுகிறார்களே, அந்த சிந்துவெளி நாகரத்திலிருந்து சென்ற அந்த மொழி. ஆக நண்பர்களே, எத்தனையோ கிமு ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழில் இருந்து பிரிந்து போன இந்த மொழிகளிலே எல்லாம் இந்த பின்னொட்டுத்தன்மை இருக்கிறது. நீங்க வேற்றுமை பிரிவு பத்தி படிக்கிறப்ப இது பின்னொட்டாக வரும். இந்த நகாநோற்றை லகாநோற்றை படிக்கிறப்ப சொல்லினுடைய இறுதியில வினை சொல்ல வரும். இப்படி தமிழில சபிக்ஸ்னஸ் என சொல்லப்படுகிற பின்னொட்டுத்தன்மை இருக்கிறது. இந்த பின்னொட்டுத்தன்மை இருக்கிற பண்பு இருக்கிறதே, அது அந்த இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்திலேயும் நண்பர்களே உயர்தினை பாகுபாடோ, இப்ப நான் கொஞ்சம் முடி சொன்னால பாகுபாடுகளோ, அல்லது நீங்கள் அடுத்து பொருளதிகாரம் படித்தால் அங்கே படிப்பீர்கள். குறிஞ்சி திணை, முல்லை திணை, மருத திணை, பாலத்திணை என சொல்லப்படுகிற அகவொழுக்க கோட்பாடுகள், புற ஒழுக்க கோட்பாடுகள், இவையெல்லாம் எந்த உலக மொழிகளிலும் இல்லை என்று இன்றைக்கு உலக மொழியியலாளர்கள் கொண்டாடுகிறார்களே தொல்காப்பியத்தை. இன்றைக்கு ஸ்ட்ரக்சரல் லிங்குஸ்டிக்ஸ் என சொல்லப்படுகிற அமைப்பு மொழியினுடைய முன்னோடி நூலாக நம்முடைய தொல்காப்பியம் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இலக்கிய திறனாய்வு கோட்பாட்டுக்கு முன்னோடி நூலாக இருக்கிறத கவனிக்கிறோம். நான் கூட பல நேரங்களில் சொல்வது உண்டு, லிட்ரேச்சர் சொல்ல உருவாக்கி இந்த மாதிரி இலக்கிய வரைவியல் கோட்பாடுகள் அப்படின்னு நாம தொல்காப்பியத்துல பார்த்தால் நிறைய கோட்பாடுகள் இருக்கின்றன அப்படிங்கிறத பேசுவது உண்டு நண்பர்களே. அத்தகைய 2015 அந்த மலேசியாவில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டு மலர்ல வெளியிட்டிருக்க ஒரு கட்டுரை, தொல்காப்பியம் பேசுகிற இலக்கிய எழுதுமொழி கோட்பாடுன்னு. அந்த இலக்கிய எழுதுமொழி கோட்பாட்டுக்கு பிறகு இலக்கிய வரைவியல் ஒரு கலை சொல்ல தந்திருக்கிறேன். இந்த இலக்கிய வரைவியல் கோட்பாடுகள் பொருளதிகாரத்தை நீங்க அடுத்து சேர்ந்து படிக்கணும். ஏன்னா உலகத்தில் எந்த மொழியிலையும் இந்த மாதிரி இலக்கிய வரைவியல் கோட்பாடுகள் அல்லது தியரிஸ் ஆஃப் வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். அந்த அளவுக்கு தமிழில இந்த பொருளதிகாரத்தில் இருக்கிறது நீங்க கவனிக்கிறோம். நான் உங்களுக்கு முன்னால் ஒரு சவால் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கிறது நண்பர்களே. நீங்கள் யாரும் ஊக்க ஊதியருக்காக இந்த தொல்காப்பிய மன்றத்தில் படிக்கல. நீங்க யாரும் பேருக்கு பட்டம் வாங்கிக்கிறதுக்காக படிக்கல. நீங்கள் எல்லோருமே அறிவு தேடலோடு தொல்காப்பியம் பற்றிய புரிதலை நுட்பமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த இயங்கலை வகுப்புல சேர்ந்து நம்முடைய அவை கோட்டமும் தொல்காப்பிய மன்றமும் இணைந்து நடத்துகிற இந்த படிப்பை மிக ஆழமாக படித்திருக்கிறீர்கள். இந்த படிப்பு உங்களுக்கு வாழ்க்கைக்கானது, ஊதியத்துக்கானதோ அல்லது ஊக்க ஊதியத்துக்கானதோ அல்ல. ஒருவேளை இளைஞர்கள் படித்திருப்பீர்களே ஆனால் இந்த சான்று உங்களுக்கு கூடுதல் தகுதியாக வேலை வாய்ப்புக்கு அது கிடைக்கும். நான் பல கல்லூரி பேராசிரியர்களுக்கு கூட இதை பரிந்துரைத்தேன். ஏன்னா உங்களுக்கு இந்த தொல்காப்பியம் பற்றிய புரிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ பட்டம் பெறுகிற இந்த தொல்காப்பிய சொல்லிலக்கண புலமையர்களாக இருக்கக்கூடிய இனிய நண்பர்களே, நீங்கள் இந்த சொல்லதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலை முடுக்குகள் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சிந்தித்து இருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் சிந்தித்து இருக்கிற போது தமிழினுடைய தனித்தன்மை, அதனாலதான் நாங்கள் அடிக்கடி சொல்லுவதுண்டு, தொல்காப்பியம் ஸ்கூல் ஆஃப் தாட், தொல்காப்பிய சிந்தனை பள்ளி என்கிற ஒன்று இருக்கிறது.
எப்படி அவர்கள் 5 இலக்கண பள்ளி என ஒன்றை சொல்லுகிறார்களோ, அஷ்டாதாயி ஸ்கூல் ஆஃப் தாட் என்கிற ஒன்றை சொல்லுகிறார்களோ, அதற்கெல்லாம் முன்னாலே தமிழிலே இந்த தொல்காப்பிய சிந்தனை பள்ளி ஒன்று தோன்றி இருக்கிறது. இதை அடியொற்றித்தான் தமிழிலே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய புறப்பொருள் இலக்கணங்கள், அகப்பொருள் இலக்கணங்கள். இதை அடியொற்றித்தான் இலக்கண விளக்கம், இதை அடியொற்றித்தான் நூல் விளக்கம், இதை அடியொற்றித்தான் புத்திவிரியம். இப்படி இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டுல வந்திருக்கக்கூடிய இலக்கணம் வரை ஒரு பெரிய வரலாறு. அதனால்தான் நாம் சொல்லுகிறோம் நண்பர்களே, நம்முடைய தமிழ் மொழியை ஒரு தொல் சீர் மொழி என்று சொல்லுகிறோம். அதென்ன தொன்மை, அதென்ன சீர்மை? சீர் என்பது வளம் மட்டும் இல்ல, சீர் என்பது தொடர்ச்சியும் கூட. அப்போ ஒரு தொடர்ந்து இருக்கிற அந்த மரபு. அப்போ தொல்காப்பியத்தை சொல்லப்படுகிற உயர்திணை அகரிணை பாகுபாடு இன்றைக்கு ஒன்றும் மாறி போய்விடவில்லை. தொல்காப்பியத்தில் பேசப்பட்டிருக்கிற 5 கோட்பாடுகள் மாறிடல, எண் கோட்பாடு மாறிடல. அப்போ நீங்கள் படித்திருக்கிற தொடரியல் கோட்பாடுகள் அத்தனையும் என்றைக்கு தொல்காப்பியம் தோன்றியதோ அதற்கு முன்னரிடமிருந்தே இங்கே வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் நண்பர்களே, நீங்கள் இந்த தொல்காப்பிய புலமையை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். நாம் மிக நுட்பமான அறிவை பெற்றிருக்கிறோம். இடைச்சொல்லியல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எது எது இடைச்சொல்னு பட்டியல் போட்டு தருவார் தொல்காப்பியர். அப்ப இன்னைக்கு எம்டி மார்சியம் வெற்றுருவன் கோட்பாடு தமிழ்ல எப்படி இருக்கிறது, செவியல் இலக்கியத்துல எப்படி இருக்கிறது, அத நாம் இந்த தொல்காப்பியத்தை அடிப்படையில் நம்ம அப்படியே நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். கம்பராமாயணத்துல எப்படி வெற்றுருவன் கோட்பாடு அல்லது இடைச்சொல் கோட்பாடு இருக்கிறது, எப்படி இந்த தொடரியல் கோட்பாடுகள் இடைக்கால இலக்கியங்கள்ல மாறி இருக்கின்றன, வளர்ந்து இருக்கின்றன. அதுதான் நண்பர்களே ஆய்வு. தமிழ் போன்ற மொழிகள்ல மட்டும்தான் இந்த மாதிரி தன்மை, ஹீப்ரு மாதிரி, சீன மாதிரி, இந்த மாதிரி மொழியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த தொன்மைத்தன்மையோடு நம்முடைய இலக்கணத்தை இடைக்காலத்துல வளர்ந்திருக்கிற, இக்காலத்துல வளர்ந்து கொண்டிருக்கிற இலக்கியத்துல பொருத்தி பார்க்க முடியும். நீங்க விளிமரபுல முதல் நூற்பார்க்கு ஏகாரம் அவர் என்ன சொல்லுவார்னா, எல்லா பெயர் சொற்களும் வெளியே கொள்ளும்னு சொல்லுவார். சொல்லிட்டு அந்த விழி சொற்கள் எல்லாம் பெயர்களை தெளிய தோன்றும். ஒரு ஒரு மான்கிற சொல் இருக்கு, தேன்கிற சொல் இருக்கு. அது ஒரு உயர் சொல்லா இருக்கு. மானே தேனே என்கிற போது அந்த உருவகம் இருக்கிறதே அது ஒரு ஈர்ப்புடையதாக இருக்கும். அப்ப இந்த விழித்தொடர் என்பது மொழிக்கு இன்றியமையாதது, இலக்கியம் எழுதுவதற்கு இன்றியமையாதது. அகவன் மகள் என்பதை விட அகவன் மகளே பாடுக பாட்டே பாடுக பாட்டே அவர் நன்னெடுங்குன்றம் பாடிய பாட்டே என்கிற போது அந்த கவிதை நம்மை ஈர்க்கிறது. அப்போ தொல்காப்பிய வெளிப்பரப்புல அங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த வெளித்தொடர் தெளிய தோன்றும் அப்படிங்கிற அந்த கொள்கை இருக்கிறதே, அந்த கொள்கையை தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டு நம்முடைய சங்க புலவர்கள் எல்லோரும், அது வெள்ளி வீதியாரா இருந்தாலும் வெள்ளாங்குருகே என்று, ஔவையாராக இருந்தாலும் வாயிலோயே, இந்த பரிசலருக்கு அடையாத கதவை உடைய அதிகமானுடைய வாயிலோயே, அந்த ஏகாரம் என்பது இருக்கிறதே தெளிய தோன்றும்னு நுட்பமா குறிப்பிடுவாங்க. அப்ப நண்பர்களே, இந்த தொல்காப்பியம் என்பது மிகச்சிறந்த இலக்கிய வரைவியல் கோட்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு நூல். அதனால் இந்த பொலிவுல மாணவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புறேன். அப்ப நீங்க எங்கு போனாலும் இந்த தொல்காப்பியத்தினுடைய கலை சொற்களை பயன்படுத்துவது மட்டும் இல்ல, இந்த தொல்காப்பியம் தந்திருக்கக்கூடிய தனித்தன்மையான இலக்கியங்களை பேசுவது மட்டுமல்ல, இது தொல்காப்பிய சிந்தனை பள்ளி. சார்பெழுத்து கோட்பாடு என்பது தமிழுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது, உலகத்துல எந்த மொழியிலையும் கிடையாது. செகண்டரி லெட்டர்ஸ்ங்கிற அந்த கொள்கை இருக்கிறதே இல்லவே இல்லை எந்த மொழியிலையும். அந்த தொல்காப்பியம் தான் சார்ந்து வரும் மரபின் மூன்றலங்கடையே என தொடங்கி வைத்தது. நீங்க இந்த சொல்லிலக்கணத்துல நான் சொன்ன மாதிரி உயர்திணை கோட்பாடு மட்டுமில்லை நண்பர்களே, வேற்றுமை கோட்பாடு மட்டுமில்ல, வேற்றுமை மயங்கியல் கோட்பாடுகள் ரொம்ப அது நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு நண்பர்களே. செமாண்டிக்ஸ் என சொல்லப்படுகிற பொருண்மையியல், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொருண்மையியல் நீங்க இந்த ஸ்ட்ரக்சரல் லிங்குவிஸ்டிக்ஸ்ல ஃபோனடிக்ஸ் தியரி சொல்லுவாங்க, இந்த மார்ஃபியம் தியரி சொல்லுவாங்க, சிண்டாட்டிக்கல் தியரி சொல்லுவாங்க, செமாண்டிக்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க. இந்த இவை எல்லாமே ஒவ்வொரு இயல்லையும் நீங்க வேற்றுமை மயங்கியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பொருண்மையியல் கூறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அச்சப்பொருளை தரும்.
அச்சை பொருளை தருகிற சொற்கள் இந்த வேற்றுமை உருவை ஏற்கும். அந்த வேற்றுமை நண்பர். ஆமா, அதிமுகவை சார்ந்தான், தூணை சார்ந்தான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தூண்கிறது ஒரு பருப்பொருள் கண்ணுக்கு தெரியுது. அல்லது திமுக அதிமுகங்கிற கட்சி பருப்பொருள் இல்ல, அதனால இது நுண்பொருள் அப்படின்பாரு. அப்புறம் அந்த ஐங்கிற வேற்றுமை உருவம் கண்கிற வேற்றுமை உருவம் சார்பு பொருள மயங்கி வரும்பார். அப்ப நண்பர்களே, இந்த சார்பு பொருண்மைன்னு பேசுவது இருக்கிறதே, அதுதான் நண்பர்களே செமாண்டிக்ஸ் தியரிஸ். வேற்றுமை இல்ல, ஒண்ணுக்கும் பொருண்மையில இது இடப்பொருள்ல வரும், இது செயற்பாட்டு பொருள்ல வரும், இது ஏவல் பொருள்ல வரும், இது உடைமை பொருள்ல வரும், இது எல்லை பொருள்ல வரும். அப்போ இந்த பொருண்மையியல் அடிப்படையில இலக்கணத்தை பார்த்த ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த நூல் உலகில நூல்கள்ல தொல்காப்பிய நண்பர்களே. அதனால்தான் இந்த பொழினுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு ஒரு கருத்தை நான் குறிப்பிட்டேன். தொல்காப்பியம் என்பது இருக்கிறதே, அது உலக மொழிகளுக்கெல்லாம் இலக்கணம் சொல்லுகிற முதல் இலக்கண நூல் அப்படிங்கிற கருத்தையும் சொன்னேன். ஏன்னா நீங்க லத்தீன் மொழியில கிபி முதல் நூற்றாண்டுல ஆந்த்ராக்ஸ் அந்த இலக்கணம் தான், அதுக்கு முன்னால இலக்கணம் இல்ல. நீங்க அசாத்தியாயோடைய காலத்துல பன்மடங்கு மூத்தது தொல்காப்பியம். அதெல்லாம் பலரும் பல இடங்களில் நிறுவி இருக்கிறார்கள், பலராலும் அது பேசப்பட்டிருக்கிறது. நீங்க பாவாணருடைய நூல்கள், சிவஞான முனிவருடைய நூல்கள், இன்னும் பலருடைய நூல்களை படிக்கிற போது நுட்பமாக அதை தெரிந்து கொள்ளலாம். கா வெள்ளைவார்னருடைய தமிழ் இலக்கிய வரலாறு தொல்காப்பியம் ஒன்றை மட்டும் நீங்கள் படித்தாலே அந்த நுட்பத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. ஆக இப்படி உங்களுக்கு உலகத்துல தலை சிறந்த நூலாக நீங்கள் கொண்டாட வேண்டிய இந்த தொல்காப்பியம் இருக்கிறதே, அதுல நீங்கள் புலமை பெற்றிருக்கிறீர்கள். அதுல உங்களுக்கு இந்த அவை கோட்டமும் ஆஸ்திரேலிய தொல்காப்பிய மன்றமும் நீங்கள் புலமையில் சிறந்தவர்கள்ங்கிற பட்டத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. நீங்க அந்த பட்டம் என்பது சாதாரணமான பட்டம் இல்ல நண்பர்களே. அதனால்தான் சொன்னேன், இது அறிவு பட்டம், இது உங்களுடைய வாழ்க்கைக்கான பட்டம், நீங்க தன் எதிர்காலத்துல சுமந்து செல்வதற்கான பட்டம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பட்டம் பெறுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள், தொல்காப்பியத்தினுடைய பெருமையை கற்றறிந்த நுட்பத்துக்குரியவர்கள். உங்களால் மட்டும்தான் இந்த பெருமையை, தொல்காப்பியத்தினுடைய பெருமையை உலகெங்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். எல்லோராலும் அப்படி இதனுடைய பெருமையை கொண்டு போய் சேர்க்க முடியாது. தலை சிறந்த பேராசிரியர் எல்லாம் உங்களுக்கு வகுப்படுத்திருக்கிறார்கள். நீங்க எதை வாழ்க்கை குறிக்கோளாக கொள்ள வேண்டும்? பரஸ்பர குலவி வட எழுத்தேறி எழுத்தோடு கொண்டு சொல்லாகுமே. ரொம்ப நுட்பமா தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வேற்றுமொழி சொல்லை கூட ஏற்றுக்கொள்ளலாம், வேற்றுமொழி எழுத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது, வேற்றுமொழி வரிவடிவத்தை ஏற்று இந்த தொல்காப்பியத்தை படித்ததினாலே நான் என்ன தெரிந்து கொண்டேன்? இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில வேற்றுமொழி சொற்களை பயன்படுத்த மாட்டேன். அப்படியே தவிர்க்க முடியாமல் சிதைந்தனவரினும் ஏய்ந்தனவரையார். ஒருவேளை சொற்களை மாற்றி அங்க பங்கஜம்னா பங்கயம்னு போட்டுக்கிட்டோமா, சொற்களை மாற்றி சிதைத்து தமிழ் நீர்மைக்கேற்ப ஆக்கி கொண்டால் கூட அது கூட விதிவிலக்குதான். அப்போ இந்த தொல்காப்பியம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது, வேற்றுமொழி எழுத்துக்களை எக்காரணம் கொண்டு உள்ளே மொழியில அப்படி விட்டால் மொழியினுடைய அடிப்படை ஆட்டம் கண்டு அழிந்து விடும். நம் கண் முன்னால குஜராத்தி மொழி இல்ல, நம்ம கண் முன்னால மராட்டி மொழி இல்ல, நம்முடைய கண் முன்னால ராஜஸ்தானி மொழி இல்ல, நம்முடைய கண் முன்னால வட இந்திய மொழிகள் எல்லாம் அழிந்து விட்டன. ஒரு இந்தி கோட்பாட்டை இவர்கள் ஏற்றுக்கொண்டதால், தமிழ்நாடு எதிர்த்து நின்றதால் இன்றைக்கு நீங்களும் நாங்களும் நானும் பெருமையோடு இயங்கலையில ஆஸ்திரேலியாவில இருந்தும் ஹைதராபாத்ல இருந்தும் சென்னையில இருந்தும் திருவையாறுல நடத்துகிற இந்த பட்ட படிப்புல தொல்காப்பியத்துடைய பெருமையை பேசுகிறோம். நான் பேசுவதை நீங்கள் இயங்கலையில கேட்கிற போது இந்த ஜூம்ல புரிந்து கொள்ளுகிறீர்கள். அந்த மொழிகள் எல்லாம் இன்னொரு 10 ஆண்டுகள்ல 15 ஆண்டுகள்ல உலகளவுல கற்று போய்விடும். அப்ப மொழி என்பது ஒரு இடத்தினுடைய அடையாளம், இலக்கணம் என்பது ஒரு இலக்கணத்தினுடைய கருவூலம், இலக்கியம் என்பது ஒரு மொழியினுடைய அறிவு பேழை. ஒரு அறிவு பேழையை, ஒரு கருவூலத்தை, இந்த மாதிரியான அறிவு புதையலை நாம் காக்க வேண்டியது நம்முடைய கடமை நண்பர்களே. அந்த வகையில நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த தமிழை காப்பாற்றுகிற, நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு நெருக்கடி இன்றைக்கு வந்திருக்கிறதுன்னு சொன்னேன். நீங்க விவேகானந்தா பத்திரிகைங்கிற பத்திரிகையில 10-15 ஆண்டுகளா 2011 சிந்து நாகரிகம் ஆரிய நாகரிகம்னு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதை முறியடிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நீங்க
செம்மொழி மாநாடு நடத்தும் போது கலைஞர் சொல்லுவார், நாம் இப்போதுதான் தொடங்கி இருக்கிறோம், செம்மொழியை வாங்கி இருக்கிறோம், இந்திய நாட்டினுடைய ஆட்சி மொழியாக தமிழை கொண்டு வர வேண்டும், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும், உலகத்தினுடைய முதல் இலக்க நூல் தொல்காப்பியம் என உலகத்தை ஏற்க செய்ய வேண்டும். நீங்கள் உலகம் முழுவதும் பறந்து பட்டு இருக்கிற நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். திருக்குறளை தேசிய மொழியாக மட்டுமில்ல, தொல்காப்பியத்தை உலகத்தினுடைய முதல் இலக்கண நூலாக உலக மாந்தர்களை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்கிற என்னுடைய கருத்தை சொல்லி மிகச் சிறப்பாக இன்றைக்கு பட்டம் பெறுகிற நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த கோட்பாடுகளை கொண்டு இயங்க வேண்டும் என சொல்லி அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே. வணக்கம். ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தொல்காப்பியம் சிறப்புகள். தொல்காப்பியத்துக்கு தமிழிலே கிடைத்த முதல் இலக்கண நூலாக தொல்காப்பியம் இருக்கிறது என்பதை சான்றுடன் சொன்னார்கள். நம்முடைய அறிஞர்கள் உலகத்தில் உள்ள நூல்களுக்கெல்லாம் எப்படி முதன்மையான நூலாக தொல்காப்பியம் திகழ்கிறது என்பதை மிக செவ்வாயான முறையில் எடுத்து கூறினார்கள். அடுத்து ஒரு மிக முக்கியமான செய்தி சொன்னார்கள். இங்கே பட்டயம் பெறுகிறவர்கள், பட்டம் பெறுகிறவர்கள் மரபின் அடிப்படையிலே நாம் தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பட்டயங்களை போட வேண்டும். குறிப்பாக தொல்காப்பியர் சொல்லிலக்கண புலமையர் என்று பெயருக்கு முன்னால் சுட்டுவது நம்முடைய மரபு. அதுதான் தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இன்றைய தினத்திலிருந்து, இன்றைய நாளிலிருந்து உங்களுடைய பட்டயங்களை தங்களுடைய பெயரோடு இணைத்துக் கொள்ளுங்கள். அப்படி சொல்லுவது தமிழுடைய மரபு, தமிழ் இலக்கண மரபு என்றெல்லாம் சுட்டிக்காட்டி சென்றிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் வேற்றுமை உருவு எந்த மொழிக்கும் இல்லாத ஒன்று நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கிறது. இது போன்ற நிலையெல்லாம் தாங்கள் கற்றிருக்கிறீர்கள். குறிப்பாக இங்கு படித்தவர்கள் எல்லாம் ஊக்கம் ஊதியம் பெறுவதற்கோ அல்லது பணியிலே உயர்பதி பெறுவதற்கோ இது பயன்படுத்தப்பட்ட பட்டயம் அல்ல, இது அறிவு தேடலினுடைய வெளிப்பாடு என்று நம்முடைய பேராசிரியர் ஐயா வருணன் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவருக்கு ரொம்ப பாராட்டுகள். நாங்கள் ஏற்கனவே நடத்திய பட்டமளிப்பு விழாவிற்கு ஐயா வந்திருந்தார்கள். அப்பொழுது எங்களால் அந்த ஆடை அணிவித்து பட்டமளிப்புள்ள அந்த ஆடையுடன் தான் வர முடிந்ததை ஒழிந்த இது போன்று அவளுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு அந்த விழாவிலே கிடைக்கல. ஆனா இன்றைய விழாவில் அது கிடைத்திருக்கிறது. ஏன் படிக்க வேண்டும், இந்த தொல்காப்பியத்தெல்லாம் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன, நீங்கள் எல்லாம் எப்படி அதை மாற்றம் செய்ய வேண்டும் அவருடைய அந்த பட்டமளிப்பு விழா பேருரை அமைந்திருந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்பொழுது ஒன்று சொன்னார்கள், தொல்காப்பிய சிந்தனை பள்ளி அது எல்லாரும் உருவாக்கப்பட வேண்டும், எல்லா இடங்களிலும் செல்ல வேண்டும், எல்லா இடங்களிலும் ஊர்களிலும் என் நாடுகளிலும் அந்த தொல்காப்பிய சிந்தனை பள்ளியானது உருவாக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையை வைத்து சென்றிருக்கிறார்கள். அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். இப்பொழுது நாம் நம்முடைய